நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்ல போறாங்க. அப்படி என்னடா விஷயத்தை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க. நம்ம கதிரேசனும் மறுபக்கம் மல்லி இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஒரு மோதல் வருது. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு வந்து தீபிகா சைட்ல இருக்காரு. அவர்கிட்ட நம்ம என்னதான் சொன்னாலும் அவரு நம்ம வார்த்தைக்கு ஒரு மதிப்பு தரல. சரி ஓகே, இவர் மதிப்பு தரனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதை நம்ம இப்படியே விட முடியாது. இதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜயும் மறுபக்கம் மல்லி இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களா, இவங்க இருந்து ஒரு பக்கம் தீபிகாவை எப்படியாவது ஒரு பக்கம் அடிச்சு ஓர உட்கார வைக்கணும். அவ இருக்கிற வரையும் இந்த பிரச்சனை ஓயாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போது நம்ம கதிரேசன் திடீர்னு வந்து எனக்கு வெண்பா வேணும்பா, உன்னையும் மறுபக்கம் அந்த விஜய் உங்க ரெண்டு பேரையும் அந்த தீபிகா டார்கெட் வச்சுட்டு இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போயிட்டு இல்லைன்னா என் பேத்தி எங்க போவா? நீங்க ரெண்டு பேரும் உங்களோட குழப்பத்துக்கோசரம் என் பேத்தியை நான் அனாதை ஆக்க முடியாது. அதனால கண்டிப்பா தயவு செஞ்சு என் பேத்தி எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம இவங்க பேசுறது எல்லாமே ஒரு பக்கம் வாஸ்தவமான பேச்சு தான். இப்ப நம்ம என்னதான் பண்றது, இதுக்கு வேற வழியே இல்லையா, அதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் அடிச்சாம் பாரு ஜாக்பாட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் வந்து கிடைச்சிருக்குங்க. என்னடா ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க. நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு வந்து எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, சொல்றது எதுவுமே ஒரு பக்கம் காதலியே வாங்கலைங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கதிரேசன் கோபத்தோடய ஒரு பக்கம் வெறுப்போடையும் தான் விருப்பம் மட்டும் தான் காட்டினு இருக்காரு. ஏன் நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே கேட்டுறேன். உடனே ஆமா எனக்கு என் பேத்தி வேணும், என் பேத்திக்காக தான் நான் இவ்வளவோ போராடினு இருக்கேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் விஜய், தெரிஞ்சுன்னு நீ என்கிட்ட இன்னும் பிடிவாதம் பிடிக்கிற பாத்தியா, அதை கேட்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் பேத்தி என்கிட்ட ஒப்படைச்சிரு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு பக்கம் போய் வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தலைவர் மனோர் இருக்காருல, அவர் வந்து திடீர்னு ஊர்ல இருந்து வெளியே வந்துன்னு இருக்காரு. அந்த சமயத்தை நான் நாவும் மறுபக்கம் தீபிகாவும் மீட் பண்ணிருக்காங்க. நாவுகிட்டையும் தீபிகா கிட்டையும் பணமாற்றம் ஒரு பக்கம் ஏற்படுதுங்க. என்னடா இது இவங்க பணமாத்தின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம தலைவன் மனோர் பாத்துறாரு. பாத்துறது மட்டும் இல்லாம அழகா நின்று அதெல்லாம் வீடியோவா எடுத்துன்னு இருக்காரு. இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்பிக்கை வச்சுன்னு இருக்கு. இவளையும் நம்பிக்கை துரோகம் பண்ணா எங்க போய் சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம நாகு நடந்துட்டு இருக்காங்க. நாகுவோட செயல் எல்லாமே ஒரு பக்கம் மட்டமாகவும் கீழ்த்தனமாகவும் இருக்கு. என்னங்க பண்றது, நாகு இந்த மாதிரி மாறுவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா திடீர்னு மாட்டாங்க. இவங்களை இப்ப எப்படி நம்ம தடுக்கிறது, இவங்களை தடுத்து இந்த பிரச்சனை வந்து நமக்கு ஒரு ஓய்வு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா ஓய்வு கிடைக்கும். அதுக்கான நேரம் அதுக்கான காலம் கொஞ்சம் எடுத்துக்கும், தாமதமாகும். அதுக்கான தாமதம் நேரம் எல்லாமே ஆனாலும் பரவாயில்லைங்க. அதை நாம தான் ஒரு பக்கம் தக்க வச்சுக்கிட்டு எப்படி பிளான் பண்ணுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணி அடின்னு அடிச்சா மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு சரி ஓகே இப்படியே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னா லாஸ்ட் வரை இது அப்படியே தான் போயின்னு இருக்கும். அதனால அந்த பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வராது. இப்ப என்னதானா பண்றது, இதுக்கு வேற முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எண்டு கார்டு கண்டிப்பா இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எண்டு கார்டு இல்லாம இல்ல. இப்ப அதுக்கான எண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க. நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க பக்கம் இருக்கிற பாசிட்டிவான விஷயத்தை எல்லாமே ஒரு பக்கம் ஷேர் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரிதான் உனக்கு தேவையான போதெல்லாம் நான் பணம் கொடுக்குறேன், உனக்கு பணம் கொடுக்காம இல்லை, ஆனால் நீ எனக்கு பண்ண வேண்டியது விஜய் மல்லி இவங்க அப்பப்போ என்ன சரி வேலை செய்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் எதனா ஒரு எவிடன்ஸ் உங்ககிட்ட கேட்குற போது ஆமாம் இதை மல்லி தான் பண்ணா, நானும் கூட தான் உடன் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னா மட்டும் போதும். நான் வேணான்னு சொன்னா அவ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. நான் உன் மேலே எந்த ஒரு கேஸும் வராமல் உனக்கு தேவையான பணம் அப்பப்போ வரும். வீட்டுக்காரன் அதை புரோக்கர் வேலை செஞ்சு அப்பப்போ ஏதோ கொஞ்சம் லேண்ட் இதெல்லாம் சம்பாரிச்சுன்னு இருக்கான். அது வந்து உனக்கு பர்மனெண்ட்டாக கிடைக்காது. ஆனால் நீ எனக்கு உதவி செஞ்சானா எப்படி இருந்தாலும் உனக்கு இந்த கேஸ் முடியறதுக்குள்ள ஒரு 10-15 லட்சம் கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ பணம் தீபிகா ஏறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடியை வச்சு தீபிகா கிட்ட பணத்தை ராஜேஸ்வரி கிட்ட இருந்து கறக்க வைக்கிறதே நம்ம தீபிகா தான். தீபிகா இதுக்கெல்லாம் தேவைப்படுது. மல்லி எப்படின்னா சிக்க வைக்கணும், அதுக்காக தான். ஏன்னா மல்லியை மட்டும் சிக்க வைக்க போறதுல நாகவும் தான் இதில் சிக்க போறாங்க. நாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. நாகுவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சரி ஓகே என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்கலாம், நமக்கு பணம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல இருக்காங்க, ஒரு மிதப்புல இருக்காங்க. ஆனா இது எல்லாமே கொஞ்சம் காலம் தான், நிரந்தரம் இல்லை அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ண போறாங்க. ஐயோ தவறு பண்ணிட்டோம் குமார், தவறு பண்ணிட்டோமே, தெரியாம அறியாம புரியாம தவறு பண்ணிட்டோம்லே, இந்த விஷயத்தை நம்ம இப்படி வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண போறாங்க. அந்த ஃபீல் பண்ண நேரம் வரப்போது அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு தெரிய போகுது, ஐயோ இவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கூணி குறுகி போய் ஓரமா உட்கார போறாங்க. அப்பதான் புரியும் அவங்களுக்கு இந்த தவறை நம்ம செஞ்சு கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் விஜய் இருக்கார்ல, அவர் இருந்தாங்க ஒரு விஷயத்த செய்கிறாரு. அவர் என்னடா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரே ஒரு விஷயத்த தான் ரொம்பவே ஆணித்தனமாக சொல்லிருக்காரு. யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மனோர்கிட்ட. நாகு அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நாகு மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியுதா, வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாகு பண்ணதால வீடியோவை எடுத்துன்னு வந்து காட்டுறாரு. இதை பார்த்ததும் நம்ம விஜய்க்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. என்ன நாகு உன்னை எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்பணுங்க, என் குடும்பத்தில் ஒருத்தனை தானே பார்த்தங்க, மல்லியோட குடும்பத்தை ஆளு கூட நான் யோசிக்கலையே, எனக்கும் நீங்க
ஒரு அம்மாவை தானே பார்த்தேன், ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க, அந்த தப்பு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்ணி பேசினிருக்காரு. என்ன விஜய் பண்ணுறது, காலம் கடந்து போச்சு, நேரம் ஓடி போச்சு, எனக்கும் பண தேவை இருக்கு இல்லையா, அதுக்காக தான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்கிட்டே இல்லை, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு அருகதி இல்லை, நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாகவே வீட்டை விட்டு காலி பண்ணுறாங்க. நம்ம மல்லி ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிச்சி ஒரு பக்கம் நிற்க வைக்கிறாங்க. அதே சமயத்தில் மல்லியோட தங்கச்சி ஒரு பக்கம் கேப் மாதிரி தானே முள்ள மாதிரி தானே முடிச்சு வைக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பயமாக இருக்குது, எதனா தவறான வழியில் போயிடுவாங்களோ, அவங்க பாதை மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக்கிங்காகவும் இருக்குது. ஆனால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் நம்ம சொல்ல முடியாதுல்ல அவ்வளோ சீக்கிரம், இப்படி தான் நடக்கும், இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். அதனால் பொறுத்திருந்து தான் பார்த்தா தான் எந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்களே நேருக்கு நேர் பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க. அப்படி என்னடா ஷாக்கிங்கான விஷயம் சொல்ல போகிறேன், அப்படி என்ன விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் கேட்கலாம். அப்படி எந்த ஒரு விஷயம் இல்லை தான், ஆனால் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரப்போகிற விஷயம் ஒன்று இருக்குங்க. தீபிகா ஜெயிலுக்கு போக போகிறாங்க. எதனால், என்ன காரணத்தினால அப்படின்றத கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் கண்டினியூவாக வீடியோவை நம்ம போட போகிறோம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக. பண்டே இருக்கு ஃபுல்லாக.